ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நன்கு பக்தர்களே, நன்கு சொந்தங்கள், மைத்ர முகூர்த்தம். தீராத கடன் பிரச்சனை. நிறைய அன்பர்கள் இன்னைக்கு கடன் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள், அதாவது கடன் யாருக்கெல்லாம் புதன் இல்லாம கடன் வராது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மைத்ர முகூர்த்தத்தை பற்றி நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜோதிட ரீதியா ஏன் இந்த கடன் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும். புதன் இல்லாம கடன் வராது. புதன் கேது இல்லாமல் வம்பு வழக்கு வராது. அப்ப சிறு கடன் வாங்க வேண்டுமா? நிச்சயமா புதன் புதன் புத்தியா இருக்கலாம், அந்தரமா இருக்கலாம், சூட்சமா இருக்கலாம். புதன் காரணம், கடனுக்கு காரணம் புதன். புதன் கேது வழக்கு, வம்பு வழக்கு. அப்போ மைத்ர முகூர்த்தம். நிறைய அன்பர்கள் ஜாதக ரீதியாக ஒரு 7 சனியா இருக்கலாம், கண்டக சனியா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாதக கோளாறு இங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை வாங்கி இங்க கொடுத்து, இங்க வாங்கி அங்க கொடுத்து, அது அப்படியே கடற்கடன்னு ஒரு 10 கோடி ரூபாயில போய் நிற்கும். 40 லட்சம், 50 லட்சம், 5 கோடி, 6 கோடி, நிறைய நம்ம பார்க்கிறோம். கோடி கோடியா கடன் வளருதா? அதை தடுத்து நிப்பாட்டணும். அதுக்குதான் இந்த மைத்ர முகூர்த்தம். அப்போ கடன் வளராம பார்த்துக்கணும். கடன் சுமையில போயிட்டு மாட்டிக்காம பார்த்துக்கணும். எல்லாம் மாட்டிட்டீங்க, வெளியில வர முடியாம தவிக்கிறீங்க, உங்களுக்கு தான் இந்த பதிவு. மைத்ர முகூர்த்தம் அப்படின்னா என்ன சொல்ல? ஜோதிடத்துல எல்லா குற்றங்களும், எல்லா தோஷங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாக இந்த கடன் பிரச்சனைக்குன்னு சொல்லப்பட்ட பரிகாரம் தான் இந்த மைத்ர முகூர்த்தம். இது ஏதோ நாம புதுசா அல்லது நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய கிடையாது. நம்மளுடைய ரிஷிகள், நம்முடைய முன்னோர்கள்லாம் யாரு? நம்முடைய ரிஷிகள், முனிவர்கள், புலிப்பான்றை போல சித்தர்கள், அஷ்டமா சித்திகளை பெற்ற கோரக்கர், போகர் போன்ற அஷ்டமா சித்தி, பதஞ்சலி முனிவர், இப்படி அஷ்டமா சித்திகளை எல்லாம் பெற்ற நம்முடைய ரிஷிகள், அவங்கதான் இந்த ஜோதிடத்தை நமக்கு பராசரர் மகரிஷி தான் நம்ம ஜோதிடத்தெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதுல இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு ரகசியத்தை நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த நாள்ல நாம மாசம் இந்த பதிவுகளை போடுவோம். இந்த மைத்ர முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன? நான் அதை உடைச்சு சொல்ல போறேன் உங்களுக்கு. இன்னும் எல்லாருமே அதை மறைச்சிட்டாங்க. நான் அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். மைத்ர முகூர்த்தம் என்றால், நான் சொன்ன புதன் கேது இல்லாம இது நடக்காதுன்னு சொன்னேன். ஆனா இதுக்கு மேல இன்னொருத்தர் வேணும். யாரு? சனி, விதி. ஒருத்தர் நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாரு. அவரு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆன்லைன்ல ரம்மி விளையாடி 50 லட்ச ரூபாய் கடன் இழந்துட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. லோன் போட்டு ரம்மி விளையாடி இருக்காரு. என்ன குடும்பம் பாருங்க. இது யாரு? சனியுடைய, விதியுடைய வேலை. இப்ப மைத்ர முகூர்த்தம்னு எதை சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நாளில் அஸ்வினி நட்சத்திரம், மேஷ லக்னம் வரக்கூடிய நேரம், அதே போல இன்னொரு நாள் அனுஷ நட்சத்திரம், விருச்சக லக்னம் வரக்கூடிய நாள், நேரம், இதுதான் மைத்ர முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முகூர்த்த நேரம் ரிஷிகளால், முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படின்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், இது என்னுடைய கண்டுபிடிப்போ இல்ல பக்கத்து வீட்டுக்கார கண்டுபிடிப்போ இல்ல ஜோசியர் கண்டுபிடிப்போ ஒன்றும் கிடையாது. ரிஷிகளால் சொல்லப்பட்டது. ரொம்ப வேல்யூபுளானது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முகூர்த்தம் இந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்ர முகூர்த்தம். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம். இது மாசத்துல 2 நாள் வரும். இந்த டைம் மாறுபடும். சமயத்துல காலம்பர 4 மணிக்கு வரும், சமயத்துல மிட் நைட்ல ஒரு 12 மணிக்கு வரும், 1 மணிக்கு வரும், விடிகாலம்பர 3 மணி 4 மணிக்கு வரும்.
சமயத்துல ராகு காலத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். அன்னைக்கு 4:30 ராகு காலம். ஆனா 4:30 மணிக்கு தான் இந்த முகூர்த்தம் வரும். சனிக்கிழமை காலம்பர ஒரு 9:10 ராகு காலம். அந்த ராகு கால டைம்ல தான் இது வரும். வாஸ்து நாள் எப்படியோ நம்முடைய சேனல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்தம் நம்முடைய பக்தர்களின் வசதிக்காக ஒரு வாரம் முன்னாடி ஒவ்வொரு மைத்திர முகூர்த்தமும் உங்களுக்கு பதிவுகளாக போடப்படும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ இந்த நாள்ல நீங்க இந்த கடன் அடைக்கக்கூடிய பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். நல்லா கவனமா அதை கேட்டுக்கோங்க. இந்த பதிவுடைய எண்டுல அதுக்குரிய நாளையும் இந்த நாள் எத்தனை மணிக்கு அதை செய்யணும், அதுக்கு அந்த நாளுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போற. கவனமா கேட்டுக்கோங்க. சோ நம்ம பார்த்துட்டோம், பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க, இந்த பிரபஞ்சம் சாமி தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதை குருவா இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஸோ உங்களுடைய கடன் அடையும். சொல்லக்கூடிய நாள்ல நம்ம பின்னாடி நம்ம என்ன டேட் சொல்றோமோ அந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். நான் வந்து ஹவுசிங் லோன் ஒன்று இருக்கு, எஸ்பிஐ அது ஒரு போகுது, அப்புறம் டெபிட் கார்டு அது வந்து ஆக்சிஸ் பேங்க் போகுது, அப்புறம் இன்னொரு கோட்டாக் பேங்க் போகுது, இன்னொன்று வந்து வேற ஒரு பேங்க் போகுது, அப்புறம் பர்சனல் லோன் இந்த வண்டிக்காக நான் இந்த இது கட்டணும், ஹவுசிங் லோனு, ஜுவல் லோனு, கை மாத்தா வாங்கினது, இன்னும் உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனையும் தனித்தனியா ஒரு கவர் எடுத்து அந்த கவர்ல அந்த அவங்க யாருக்கு நீங்க பணம் தரணுமோ எவ்வளவு தரணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க அதை எழுதணும். ஹவுசிங் லோன் 25 லட்சம், ஜுவல் லோன் 2.5 லட்சம், அப்புறம் கைமாத்தா இன்னார் இதுல ராமசாமியிடம் வாங்கியது தர வேண்டியது ரூபாய் 8 லட்சம். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கும் தனித்தனியா கவர்ல அவங்க பேர் எழுதி வச்சுக்கணும். பேரை எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த டைம்ல இந்த பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை அறைக்கு போறீங்க, சாமி முதல்ல குலதெய்வத்தை நினைச்சு என் விளக்கேற்றணும். இந்த மைத்திர முகூர்த்துடைய வெற்றிக்கு முதல் அடிப்படை என்ன தேவைன்னா அந்த குலதெய்வம் தான். நெல் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்தை நினைச்சு, குலதெய்வமே உங்க குலதெய்வம் பேரை சொல்லிக்கணும். இந்த கடன் அடைக்கக்கூடிய முகூர்த்த நேரத்துல கடனுக்காக பிரார்த்தனை பண்றேன். இந்த பூஜை சக்சஸ் ஆகணும், கடன்ல அடையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். தீபம் ஏற்றணும், குலதெய்வத்தை நினைச்சு விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு குருவை நிலைநிறுத்த வேண்டும். யார் உங்களுக்கு இதை வழிகாட்டுறாங்களோ அந்த குருவை வந்து நீங்க மனசுல நிலைநிறுத்தணும். குரு என்பவர் இருளை நீக்கி ஒளி தரும் என்று அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற பொழுது வழிகாட்டக்கூடியவர் தான் குருவை நினைச்சுக்கணும், விளக்கேற்றது. இப்ப எத்தனை லோன் உங்களுக்கு இருக்கோ அத்தனை லோனுக்கு கவர் எழுதி வச்சுங்கல்ல, அந்த கவர் ஒரு 5 லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 தாம்பூலம் 5 வெத்தலை வைக்கணும், தனித்தனியா வைக்கணும். அந்த 5 வெத்தலைக்கும் ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். ஒரு வெத்தலை வைக்கிறீங்க, பெருசு பெருசா ஒரு 5 லோன் இருக்கு, 5 வெத்தலைய வைக்கணும். 5 வெத்தலைக்கும் மத்தியமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அது மேல 2 குங்குமத்தை மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க குங்குமத்தை, நல்ல குங்குமத்தை மேல போடணும். மஞ்சள் அக்ஷதைய 2 போட்டுட்டு இந்த ஒவ்வொரு கவரையும் என்ன பண்ணுங்க, ஒரு வெத்தலை தனித்தனியா வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கணும். பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய பிரிஞ்சி இலை. அந்த பிரியாணி இலையில கவர்ல எப்படி நீங்க யாருக்கு லோன் தரணும்னு பேரு எழுதுனீங்களோ அதை போல யாருக்கு கடன் தரணுமோ அவங்க பேரை நீங்க எழுதிக்கணும். பிரியாணி இலையில எழுதி அந்த கவர் மேல அப்படியே வச்சிடணும். 5 கவரையும் 5 கவர் மேல 5 இலையை வச்சிடணும்.
நான் உதாரணத்துக்கு 5 இலைன்னு சொல்றேன். உங்களுக்கு 3 கடன் இருந்தா 3, 8 கடன் இருந்தா 8, ஒண்ணே ஒண்ணு இருந்தா ஒண்ணே ஒண்ணு. அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அப்போ பிரிஞ்சி இலையில பேர் எழுதி அதை வச்சுக்க வேண்டியது. அன்றைய நாளுக்குரிய பரிகாரம் கடைசியில நான் சொல்லுவேன். அந்த பரிகாரத்தின் பிரகாரம் ஒரு தாம்பாள தட்டுல நவதானியத்தை எடுத்து வச்சுக்கணும். மிக்சடு நவதானியம் 9 கலந்த நவதானியம் ஒரு 200 கிராம் அதை வாங்கி ஒரு பித்தளை தட்டுல நல்லா அடுக்கி வச்சுட்டு மத்தியமா அந்த தட்டுக்கு ஒரு 4-5 ஒரு பொட்டு வச்சுட்டு 4 பக்கம் 4 பொட்டு வச்சுட்டு நவதானியத்தை கொட்டி அது சென்டர்ல ஒரு விளக்கு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அகல் விளக்கு தான் ஏற்றணும், மண் விளக்கு தான் ஏற்றணும். தூய்மையான நல்லெண்ணெய் போடுங்க. தயவு செய்து அந்த பஞ்ச தீபம் 6 தீபம் 7 தீபம் அந்த எந்த எண்ணெயும் வேணாம். செக்கு எண்ணெய் வச்சு உண்மையான நல்லெண்ணெயில ஒரே ஒரு தீபம் போடு. அந்த நல்விளக்கு தனி, அது கணக்கு கொண்டு வரக்கூடாது, குலதெய்வம். இங்க நவதானியத்துல சென்டர்ல வைக்கக்கூடிய தீபம் தனி. அந்த தீபம் சாமியை பார்த்த மாதிரி இருக்கணும், நல்விளக்கு தீபம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்ப எல்லாம் வச்சாச்சு. அந்த கடனுக்கு கொடுக்கறதுக்கு அசல்ல கொடுக்கறதுக்குன்னு ஒரு பைசா 5 கடன் இருக்கு. நீங்க எப்படி இஎம்ஐ கட்ட தான் போறீங்க. நடுவில் இந்த முகூர்த்தம் வருது, என்ன பண்ணணும்னா ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாய் கூட நீங்க வச்சுக்கலாம். 100 ரூபாய் கூட நீங்க வச்சுக்கலாம். அது அசல் பைசாவாக இருக்க வேண்டும். நிச்சயமா வட்டியா இருக்கக்கூடாது, அதான் விஷயம். 100 ரூபாய் கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு ரெடியா அந்த நவதானிய தட்டுல வச்சு குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு தெரிந்த திருமுறைகள், ஏதேனும் ஒரு திருமுறைகள் அல்லது நமச்சிவாய் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே. இதையே 11 முறை சொல்லுங்க. இந்த முகூர்த்த டைம் தான் நமக்கு முக்கியம், மந்திரம் முக்கியமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரம் சொல்றாங்க, அந்த மந்திரம் அங்க ஆக்டிவேட் ஆகாது. இந்த முகூர்த்த நேரமும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணமும் தான் அங்க வேலை செய்யும். தீபம் தாங்க ரொம்ப முக்கியம். ஆகையினால இந்த சிவமந்திரத்தை சொல்லி அந்தந்த கவர்ல அந்தந்த பைசா 100 ரூபாய் இந்த ஜொல்லோனுக்கு 100 ரூபாய், ஹவுசிங் லோனுக்கு 100 ரூபாய் நான் சொல்றேன். நீங்க 3000 வைங்க, 5000 வைங்க, 50000 வைங்க. அந்த மாதிரி 5 கவருக்கும் பைசா எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கற்பூரம் எடுத்து தீபாராதனை செய்துவிட்டு நமஸ்கரித்து அந்த பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா, ஒன்னொன்னா இந்த பைசா உள்ள போட்டுட்டு தீபாராதனை செய்துட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து இந்த நவதானியத்துல விளக்கு வச்சுங்க. அந்த விளக்குல அந்த பிரியாணி இலையை காமிச்சு எரிச்சு பொசுக்கி கரியாக்கி அந்த தானியத்துல போட்டுருணும். 5 இலையும் பொசுக்கி அது உள்ள போட்டுருணும். நவதானிய தட்டுல வச்சுட்டு இதை மத்தியம நேரம்னு நான் பின்னாடி ஒண்ணு சொல்லுவேன். அந்த நேரத்துல பணத்தை போடணும், சென்டர் பாயிண்ட். அந்த சரியான நேரத்துல இந்த பைசா கவர் உள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் டைம்ல தான் என்ன பண்ணணுங்க, பிரியாணி கடைசி நேரத்துல அந்த பிரியாணி இலையை எரிச்சா போதுமானது. இது கடன் அடைவதற்கு மட்டும் அல்ல. உங்களுக்கு பணம் கொடுக்கணும், வராத பணம் ஏமாத்துறாங்க. இந்த நேரத்துல இந்த பூஜையை பண்ணி அந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டீங்க, உங்க பணம் உங்கள்கிட்ட ஓடி வந்துடும். கண்டிப்பா வந்துடும். ஏமாத்துறான் சாமி, அவன் கொடுக்கறதுக்கு மனசே இல்லைங்க அவனுக்கு. நான் சொல்ற நேரத்துல அவன்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கியாந்துருங்க. கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்க பணம் உங்கள்கிட்ட ஓடி வந்துடும். பணம் வருவதற்கும் இந்த மைத்திர முகூர்த்தம், திரும்பவும் சொல்றேன், இது புது கண்டுபிடிப்போ நான் செஞ்சதா ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் சொன்னது, ஜோதிடத்துல சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தம். அப்போ இந்த மாசம் எப்ப வருது, என்ன தேதியில வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த செய்முறைகள்ல உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குமே ஆனால் நிச்சயமா நீங்க உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். எங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஜனவரி மாதம் கடன் தீர்க்கும் மைத்திர முகூர்த்தம் எப்போன்னு பார்க்கலாம்.
ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 8/1/2024 திங்கட்கிழமை அன்றைய தினம் இந்த மைத்திர முகூர்த்தம், கடன் தீர்க்கும் முகூர்த்தம் வருகிறது. ஸோ ஜனவரி 8 திங்கட்கிழமை வருது. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னத்தில் இந்த மைத்திர முகூர்த்தம் அதிகாலையில் விடிகாலம்புற காத்தால 3:30 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ள. இப்போது விடிகாலையில் எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மைத்திர முகூர்த்தம் எப்போ நிகழும்னு தெரியாது. அந்த லக்னத்தில் தான் நம்ம பூஜை பண்ணணும். அப்போ தான் அதற்கான முழுமையான ஒரு பவர், ஒரு சக்தி கிடைக்கும். அந்த கடன் தீர்க்கக்கூடிய இறையாற்றல், ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதன்படி அதிகாலையில் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளாக இந்த மைத்திர முகூர்த்தம் நிகழ்கிறது. திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை வருகின்ற பொழுது சோமவாரம் சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய நாள். பொதுவாகவே மனசு கஷ்டப்படும் இல்லையா? கடன் அதிகமாக இருக்கே, கவலை, மனசு சம்மந்தப்பட்டது சந்திரன் மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ இது என்ன செய்யலான்னாக்கா, தயிர் சாதம் நிவேதனம் செய்வது சிறப்பு, அல்லது தயிர் தான் பரிகாரம். ஒரு கப்பில் தயிர் வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் அது யாருக்காவது பக்கத்து வீட்டுக்கு, எது வீட்டுக்கு ஏதாவது அந்த தயிரை தானமாக பண்ணலாம். ஒரு 1/2 லிட்டர் தயிர், இந்தாக்கா எங்கள் வீட்டில் ஒரு தயிர் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கூட சொல்லி கொடுக்கலாம். அப்போ தயிர் தானம் செய்வது சிறப்பு, அல்லது தயிர் அன்னம் நிவேதனம் செய்வது சிறப்பு. மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேம், அதே தான். நவதானியங்களை பரப்புறது, தீபம் ஏற்றுவது எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ தயிர் அன்னம் விசேஷ நிவேதனமாக இங்கே சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இந்த வாட்டி இந்த மைத்திர முகூர்த்தம் செய்யுங்க. உங்கள் கடன் பிரச்சனை விலகி நல்ல முறையில் அடுத்து இது நம்ம ஒரு 3வது முகூர்த்தம் பார்த்துட்டுருக்கோம். இதுக்கேவும் நிறைய பேர் நமக்கு ஃபோன் போட்டு, எனக்கு கடன் பரவாயில்ல சாமி, இப்போது எனக்கு ஏதோ மனசுக்கு தோணுது, அடைச்சிடலான்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்கள், உங்கள் கடன் பிரச்சனை தீரும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.